ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நம்ம இங்கே விருச்சிக ராசிக்கான பலன் பார்க்கல. எல்லோருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும், உங்கள் ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. லக்னம்தான் அடிப்படை. லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அதனால தான் நம்ம லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லக்ன பலன் போட்டுட்ருக்கோம். கடந்த காலங்கள்லேருந்து போட்டுட்ருக்கோம். பாருங்கள், அப்படி பார்க்குற போது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான கிரகங்களாக நற்பலன்கள் இருக்குது, கிரகங்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால் மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன, இதான் சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த மாதம் நமக்கெல்லாம் தேவை பண வசதி, பொருள் வசதி, இதெல்லாம் உண்டா, வருமா, தேருமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனியும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, பட் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்களோ, இது வரைக்கும் கிடைக்கல, வரும், எப்போ வரும் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உண்டு. இதுக்கும் வழி இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு இந்த மாதம் உண்டு. இதுக்கு எல்லாத்துக்குமே சோர்ஸஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பென்ஷன் பணமோ அல்லது பிஎஃப் பணமோ அல்லது கிராஜுவேட்டி பணமோ அல்லது அரியர்ஸ் பணமோ அல்லது ஏதாவது வராத டிவிடெண்ட் பணமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் ஏதோ ஒரு பணம், பொருள், உங்கள் மணி ரொட்டேஷன் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஆக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் போஸ்ட்போன் பண்ண உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் நல்லது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் நிறையவே இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, இதான் மெயினாக பிரதானமாக பார்க்குறோம். கண்டிப்பாக வேலை இருக்குது, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய சக தொழிலாளர்கள், நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க, ப்ரைவேட் செக்டரில் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் எனி அதர் அஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுங்கள், எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் இந்த மாதம் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேலையில் இல்லை. ஸோ இந்த வேலையில் எனக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் ஏதாவது வருமா, அல்லது இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்குமா, அல்லது ஏதாவது வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருமா, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ உங்களுடைய கடன் பூர்த்தியாகும். நீங்கள் கடன் வாங்கி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குன்னா நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அதுக்குமே நீங்கள் நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு.
இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன், இதில் அத்தனையுமே கவனம் செலுத்துங்க. அதுலேயும் உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சனி, 4ஆம் இடத்துல ராகு அப்படி இருக்கிறத நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது இந்த மாதம் அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் காதல் வயப்படுவராக இருந்தால் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் லவ் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மல், குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏற்றம், பெரிய லெவலில் ப்ராக்ரஸ் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பரவாயில்லன்னா பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது. லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இதுதான் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகுன்னா நடக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது. ஸோ உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இந்த காலகட்டங்களில் உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த காலங்களில் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களை அடைக்க வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம், எதுவுமே லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. அதனால் இது விஷயங்களில் யூக வணிகங்களில் அடக்கி வாசிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே புகழ் அந்தஸ்து இருக்கக்கூடிய பெருசாக உங்களுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த மாதம் இல்லை. இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது தான் நல்ல ஒரு ரெகக்னைஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்தை சனி பார்க்குற உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவர்களாலும் ஏற்றம். இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்காங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக பிரம்மதேவருடைய தரிசனம் வழிபாடு இதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. அது இல்லாமல் துர்க்கை, காளியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.